பிறை டிவி ஊடாக மீண்டும் பிறைவழி நிகழ்ச்சியை நேர்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். சமூக கலாசார பண்பாடு, அறிவு, கலாசாரம், விழுமியம், கலை இலக்கியம் தொடர்பான ஆளுமைகளோடு கருத்துரையாடுகின்ற ஒரு நிகழ்வாக பிறைவழி நிகழ்ச்சி வடிவமைகிறது. பிரதி ஞாயிறுகளில் மாலை 5 மணிக்கு நேர்களை பிறைவழி ஊடாக நாங்கள் சந்திக்க வருகின்றோம். இன்றும் கூட மிக முக்கியமான ஒரு ஆளுமையை இலக்கியம் தொடர்பில் பேசுவதற்காக அழைத்து வந்திருக்கின்றோம். குறிப்பாக வாய்மொழி இலக்கிய பாரம்பரியத்திலிருந்து நவீன இலக்கிய பாரம்பரியம் வரைக்கும் இலக்கியம் எப்படி ஒரு சமூக ஆய்வு ஆவணமாக இருந்து வருகிறது என்பது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இலக்கியமும் சமூகமும் வேறு பிரித்தறிய முடியாத விடயங்களாகவே இருக்கின்றன. ஆகவே இலக்கியம் சமூகத்தினுடைய வளர்ச்சியிலே, சமூகத்தினுடைய பண்பாட்டு விளிமியங்களிலே, அதனுடைய மாற்றத்திலே எத்தனை தாக்கம் செலுத்துகிறது என்பதையும் நாங்கள் அறிய வேண்டியிருக்கிறது. ஆகவேதான் வாய்மொழி இலக்கிய பாரம்பரியத்திலிருந்து நவீன இலக்கியம் வரை இலக்கியம் ஒரு சமூக பண்பாட்டு ஆவணமாக அமைகிறது. அது எவ்வாறு அமைகிறது என்பது தொடர்பாக கருத்துரையாடுவதற்காக இன்றும் கூட நாங்கள் முக்கியமான ஒரு ஆளுமையை அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த பிறைவழி நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தவர் பேராசிரியர் ரமீஸ் அப்துல்லா அவர்கள். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறையின் சிரேஷ்ட பேராசிரியர் ரமீஸ் அப்துல்லா அவர்கள் மீண்டும் பிறைவழி நேயர்களை சந்திக்க வருகின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் பேராசிரியர் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிறைவழி நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களது வேலை பழுக்களின் மத்தியிலே நேரம் ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்காக எமது நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பேராசிரியர் ரமீஸ் அப்துல்லா அவர்களே, நாங்கள் இன்று வாய்மொழி இலக்கியத்திலிருந்து நவீன இலக்கியம் வரை இலக்கியம் எவ்வாறெல்லாம் காணப்படுகிறது என்பது தொடர்பாகவும், சமூக ஆவணமாக இலக்கியம் எவ்வாறு அமைகிறது என்பது தொடர்பாகவும் பேசலாம் என்று நினைக்கின்றோம். ஆகவே முதலிலே நீங்கள் சொல்ல வேண்டும் நாட்டார் இலக்கியம். ஏனென்றால் நாட்டுப்புறவியல் ரீதியாக நீங்கள் பல ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள். உங்களது பட்ட ஆய்வு கூட கிழக்கிழங்கை கிராமியம் தொடர்பாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, பல நூல்களையும் நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். அந்த பின்னணியில் நாட்டுப்புறவியல் தொடர்பாக பல ஆய்வுகளை, கட்டுரைகளை எழுதியிருக்கின்ற ஒருவர் நீங்கள். அந்த வகையில் தான் நாட்டுப்புறவியல் தொடர்பாக ஏடில்லா இலக்கியம் என்று நாங்கள் சொல்கின்றோம், கிராமிய கவி என்று நாங்கள் சொல்கின்றோம். இவற்றுடைய பெருமானங்கள் குறித்து, இதனுடைய வளர்ச்சி வரலாறு குறித்து நீங்கள் ஆரம்பத்தில் சொல்ல வேண்டும். நன்றி. மீண்டும் இந்த பிறைவழியிலே நேயர்களையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையில் இந்த சந்தர்ப்பம் இறைவன் நமக்கு அவனுடைய கடாட்சத்தின் பேரில் தருகிற ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். நல்ல நினைவுகளோடு நாங்கள் இதனை தொடங்கி இருக்கின்றோம் என்று நான் நினைக்கின்றேன். இன்று நீங்கள் மிக முக்கியமான ஒரு விஷயம் தொடர்பாக பேசியிருக்கிறீர்கள். முஸ்லிம்களுடைய இந்த நாட்டாரியல் ஆய்வு, நாட்டாரியல் என்ற அம்சம் எப்படி அவர்களிடத்திலே இருக்கிறது, அது எப்படி நமது ஒரு சமூக ஆவணமாக அமைகிறது என்ற ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம். 1980களிலே முஸ்லீம்களுக்கென்று ஒரு அரசியல் கட்சியை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை சகோதரர் மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃப் அவர்களுக்கு இருந்தது. அப்போது இருந்த ஒரு முக்கியமான விஷயம், ஒரு கட்சியை அல்லது ஒரு சமூகத்தை அரசியல் ரீதியாக ஒன்றிணைக்க வருகிற போது அவர்களுடைய சமூகம், பண்பாடு, மொழி தொடர்பாக அப்படியான தேவைகள், அவர்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பு, பிரதேசம், அவர்களுக்கு அப்படியான ஒரு தேவை இருந்தது. அந்த அடிப்படையில் பார்க்குற போது அவர்களுடைய இலக்கியம், அவர்களுக்கென்ற ஒரு தனித்துவமான இலக்கியம் வேண்டும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருந்தது. தமிழ் சமூகத்துக்கு மத்தியிலே அது இருந்தது. எனவே தான் அதற்கு பின்னர் மிக தீவிரமாக முஸ்லீம்களும் தமது இலக்கியம் தொடர்பான அடையாளங்களை நிறுவ முற்பட்டார்கள் நினைக்கிறேன். ஆனால் இந்த கருத்துக்கு முன்னமே முஸ்லீம்களிடம் இந்த வாய்மொழி இலக்கியம் ஒரு முக்கிய ஒரு இலக்கிய பண்பாடாக அவர்களிடத்தில் இருந்து வந்திருக்கிறது. அதனை பெரும்பாலும் நாங்கள் கவனிப்பதில்லை. இலக்கியங்களிலும் 1980களுக்கு பிறகுதான் ஈழத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வருகின்றோம். உண்மையில் எங்களுடைய வரலாற்றை தேடுவதற்கு அது ஒரு மிகப்பெரிய ஆவணமாக அமைகிறது, அல்லது அந்த சமூகத்தினுடைய பண்பாட்டு அம்சங்களை பற்றி பேசுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஆவணமாக அமைகிறது என்றுதான் நான் சொல்லுவேன்.
குறிப்பாக கிழக்கிழங்கையிலும் வடக்கிலே மன்னார் போன்ற பிரதேசங்களிலும் இந்த வாய்மொழி இலக்கியம் அதிகம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் பேசப்பட்டு வருகிறது. சிங்களவர்களுக்கு மத்தியிலும் இந்த இலக்கியம் இருந்திருக்கிறது. தமிழர்களுக்கு மத்தியிலும் அது சமகாலத்திலே, அதாவது முஸ்லிம்களிடம் இருக்கிற அதே பண்பாடுள்ள இலக்கியங்கள் தமிழ் சமூகத்தினுடைய பண்பாட்டு அம்சங்களை குறிப்பதாக, உதாரணமாக எங்களுடைய பாடல்களிலே காக்கா அறிந்தார் என்றால் என்று வர்றது, அவங்க அண்ணன்மார் அறிந்தார் என்றால் ரெண்டு பேரும் அந்த உறவு முறை பண்பாடு. அது மாதிரி கோயில், பள்ளி இப்படியான சொற்களில் ஊடாக நாங்கள் இந்த பண்பாட்டு அம்சங்களை அவர்களுடைய இலக்கியம்தான் இது என்று அறிவதற்கான இது இருந்தது. அதுபோல தான் இந்த முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இந்த பண்பாட்டு அம்சங்களை பிரதிபலிப்பதாக கிழக்கிழங்கிலும் மன்னார் போன்ற இடங்களிலும் இந்த நாட்டு பாடல்கள் பெருவழக்கு பெற்றிருந்தது. அரபு சொல்லாடல்கள் நிறைந்ததாக இஸ்லாமிய கிழக்கு முஸ்லிம்களிடத்தில் இருந்த பெரும்பாலான நாட்டு பாடல்களை நாங்கள் எடுக்கிற போது எங்களுடைய அடையாளத்தை பார்ப்பதற்கு மொழி ரீதியாக அணிகின்ற ஆபரணங்கள், உடை ரீதியாக, இப்போ அந்த காலத்திலே என்ன புடவைகள் எங்களிடத்திலே வழக்கில் இருந்தது. இப்போ இன்றைக்குத்தான் நாங்கள் புடவைகளை விட்டு நாங்கள் இந்த ஃபர்தா கலாச்சாரத்துக்கு வந்தது 90களுக்கு பிறகுதான், 80களுக்கு பிறகு. நான் சொன்னேனே, இந்த முஸ்லீம் அடையாளம் என்ற ஒரு தேவை, அது உண்மையிலே அதனை கற்பித்தது நான் சொல்லுவேன் தமிழ் சமூகம்தான். அவர்களிடம் நாங்களும் ஒன்றாக இருந்த வேளை அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே இப்படியான சில முரண்பாடுகள் ஏற்பட்ட போது நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை பற்றி பேச வழிகிட்டோம். அதே நேரம் முஸ்லிம்கள் தொழில் ரீதியாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போன போது அங்கிருந்த உடை கலாச்சாரத்தையும் அவர்கள் இங்கு கொண்டு வர முற்பட்டார்கள். நாங்கள் இந்த கலாச்சார தேவை காரணமாக இந்த அடையாளங்களை நாங்கள் இறுக பூணிக்கொண்டோம், பற்றி பிடித்து கொண்டோம். அதனைத்தான் நாங்கள் இன்று பேசிக்கொண்டிருக்கோம். அவ்வாறு பார்க்கிற போது எங்களுடைய உடை எப்படி இருந்தது, எங்களுடைய உணவுகள் எப்படி இருந்தது, நாங்கள் என்னென்ன ஆபரணங்களை, என்னென்ன உறுப்புகளுக்கு என்னென்ன ஆபரணங்களை அணிந்திருக்கின்றோம், எங்களுடைய மொழி வழக்கு எப்படி இருந்தது. இப்போ நாங்கள் அரபு தமிழ் இலக்கியம், அரபு தமிழ் என்று சொல்கிறோம். அதெல்லாம் இதுகளுக்கு கூடாக அந்நேரமே பரவி இருந்தது. அப்படியான சொல்லாட்சிகள், இப்படியான விஷயங்களை அறிவதற்கு நாட்டார் இலக்கியத்திலே மிக பெரும் அடையாளங்கள் நமக்கு இருக்கிறது. அவற்றை தேடி தொகுத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் முன்னமே குறிப்பிட்ட என்னுடைய நாட்டார் கிழக்கிழங்கை கிராமியம் என்பதிலே நான் அதனைத்தான் செய்திருக்கிறேன். அதாவது கிழக்கு முஸ்லிம்களுடைய பண்பாடு எப்படி அதனூடாக வெளிப்படுகிறது. அது உண்மையில் பாடல்களில் மாத்திரமல்ல, கதைகளிலே இருக்கிறது. எங்களோட சமூகத்தை வச்சு கொண்டு கதைகளை பின்னி இருக்கிறார்கள். மிக சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் இருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றை ஒட்டி அவர்கள் அந்த கதைகளை பின்னி படைப்பார்கள். அது இந்த புனைகதை உருவாக்கம் அப்படியெல்லாம் பார்ப்பதற்கு மிக தேவையாக இருக்கிறது. மிக சுவாரஸ்யமான ஒரு கதையை சொல்லுவார்கள். அந்த பெண்களுக்கு எப்படி இந்த மாதவிடாய் வந்தது என்று சொல்வதற்கு சொல்லுவார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா நாயகியினுடைய கணவர். ஒரு நாள் அலி ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வருகிற போது அந்த கதவை தன்னுடைய காலினுடைய பெருவிரலால் தள்ளி பிடித்து கொண்டாகும். இவருடைய சின்ன முரண்பாடு காரணமாக தள்ளி பிடித்து கொண்டிருந்த போது அவர் எவ்வளவோ பலம் கொண்டும் அதனை தள்ளியும் திறக்கப்படவில்லை. பிறகு அந்த கதவை அவர் திறந்து அவர் உள்ளே வர, அப்போ நீ என்ன செய்தாய் ஃபாத்திமா இப்படி என்ன நான் இதன். அப்போ அவர் பிரார்த்தித்தாராம். அதன் பிறகுதான் பெண்களுக்கு மாதம் மாதம் அந்த விலக்கு வந்து அவர்கள் அப்போ அதுக்கு முன்னிருந்த பெண்களுக்கு அது இல்லையா இருந்ததான். ஆனால் அவர்கள் இப்படியான தங்களுக்குள்ளே இந்த புனைவுகளை அவர்கள் செய்து தொடர்பான நாங்கள் நிறைய ஆராய்ச்சிகள் செய்ய இயலும். என்னுடைய ஒரு மானசீக குருவாக இருந்தவர் ஆனந்தன் என்று, வி ஆனந்தன் என்று பிரபலமான ஒரு கவிஞர், எழுத்தாளர், ஒரு பத்திய எழுத்தாளர். அவர் மிக முக்கியமான ஒரு ஆய்வாளர், பல்கலைக்கழகம் செல்லாத ஒரு பேராசிரியர் என்று தான் நான் அவரை சொல்லுவது. அவருக்கும் எனக்கும் இடையிலே மிக நெருக்கமான உறவுகள் இருந்தது. அநியாயமாக நாங்கள் இந்த இன பிரச்சனை அவரையும் காவு கொண்டது. எங்களோட ஊரிலே ஒரு பாட்டு இருக்கிறது, என்னுடைய ஊரை பற்றித்தான். அதை நீங்கள் இழுக்காக கொள்ள வேணாம். ஒரு நல்ல உதாரணம் என்பதற்காக நான் சொல்ல வலிக்கிறேன். சம்மாந்துறையாரே சங்ககட்ட ஊராரே பொழுதேறி தண்ணி வாக்க உங்கள் வேதம் என்ன சிங்களமா என்று கேட்டாங்க. சம்மாந்துறை ஊராரே சங்ககட்ட, உங்களோட ஒழுங்கு ஏன் கட்டு போனது?
பொழுதோறி தண்ணி வாக்குகிறீர்களே, நீங்கள் என்ன சிங்களவர்களை போன்றவர்களா? நான் படிக்கிற போது பார்த்துருக்கேன் பேராதனையில். நான் பின்னர் பஸ்ஸில் ஏறிக்கொண்டால் கண்டிக்கு போய் வரையும் ஆற்றோரங்களில் பார்த்தால் மாலை நேரங்கள் தான் சிங்கள பெண்கள் அநேகமாக குடித்து துப்புரவாகி கொள்வார்கள். அப்படி நீங்கள் செய்வது, அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அதான் அந்த இவர் தான் எனக்கு அதை விளங்கப்படுத்தினார். எங்களுடைய ஆனந்தன், அவர் ஒரு முஸ்லீம் அல்லாதவர். ஆனால் எவ்வளோ தூரம் எங்களுடைய அந்த பண்பாட்டாட அவர் ஊறி இருக்கிறார் என்பதை பார்க்கணும். எங்களோட ஊரில் அந்த காலத்தில் தண்ணி இல்லை, தூரம் துளைக்கு போய்த்தான் நீர்நிலைகள் இருந்தது, அங்கே போய்த்தான் அங்கே குளிச்சுட்டு வரணும். அப்போ முஸ்லீம்களுடைய ஒரு பண்பாடு சுபகு அதிகாலை தொழுகைக்கு முன்னர் குளிக்க வேணும். ஏனென்றால் தற்செயலாக அவர்கள் உடலுறவு கொண்டிருந்தால் முழுக்காளியானால் அவர்கள் குளித்து கொள்ள வேணும். அப்படி இல்லாமல் நீங்கள் பிந்தி குளிச்சு கொண்டு வாரீங்களே, அப்போ என்ன நீங்கள் சிங்களா என்று மற்றவர்கள் சாடுகிற இந்த பாடலை அவர் எனக்கு சுட்டி காட்டியதில் இதில் புவியியல் ரீதியான, மொழி ரீதியான, பண்பாட்டு ரீதியான, சமய ரீதியான அத்தனை விஷயங்களும் அடங்கி இருக்கிற ஒரு 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 பாடல். இப்படி இது நான் சொல்லுகிற ஒரு பாடல் 1000 பாடல்களுக்கு மேலே இருக்கிறது. இந்த பாடல்களை எல்லாம் திரட்டி பார்க்கிற போது நமது சமூகத்தை, நமது பண்பாட்டை, நமது வரலாற்றின் வேர்களை இந்த பாடல்களும் இந்த கதைகளும் நிச்சயமாக காட்டும் என்று நான் நம்புகிறேன். உண்மையில் இலங்கை முழுவதுமாக முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள், முஸ்லீம் கிராமங்கள் காணப்படுகிறது. நாட்டுப்புறங்கள் சார்ந்த இந்த நீங்கள் சொல்கிற இந்த வேர்களாக இருக்கின்ற இந்த விடயங்கள் மிக முக்கியமானவையாக இருக்கின்றன. கிழக்கிழங்கை நீங்கள் குறிப்பிட்டது போல மன்னார் பிரதேசம் வடக்கிலே, அதேபோல் தென் இலங்கை பகுதியிலும் கூட இந்த நாட்டுப்புறவிகள் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. சமூகத்தினுடைய கலாச்சாரம், பண்பாடு, சமயம், ஆன்மீகம் சார்ந்த விடயங்கள், நம்பிக்கைகள், இவை அனைத்தையும் ஒரு வகையான சுவாரஸ்யத்தோடு எடுத்து காட்டுகின்ற விடயங்கள் மிக முக்கியமானது. ஆகவே தான் இந்த வாய்மொழி இலக்கிய மரபிலேயே இலக்கியம் ஒரு சமூக ஆவணம் என்பதற்கான ஒரு பெருமானத்தை நாங்கள் கண்டறியக்கூடியதாக இருக்கின்றது. மிக முக்கியமாக அந்த காலத்தில் நாட்டார் புற பாடல்களை கவி என்று சொல்வார்கள். அந்த கவிகள் ஊடாக இந்த வளர்ச்சியை நாங்கள் பார்க்கலாம். இதோடு தொடர்பட்டதாக பேராசிரியர் ரமீஸ் அப்துல்லா அவர்களை உங்களிடம் கேட்க வேண்டும். இன்று வாய்மொழியிலே தொடங்கி நாங்கள் படிப்படியாக வளர்ந்து வந்திருக்கின்றோம். வாய்மொழி இலக்கியம் என்று நவீன பின்னவீன வரைக்கும் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லலாம். கவிதைகள் மிக முக்கியமான ஒரு சமூக ஆவணமாக இருக்கின்றது. சமூகத்திலிருந்து பிரிக்க முடியாத ஒன்றாக அது ஒரு கவிஞனுடைய உணர்வை மட்டுமல்ல, சமூக வாழ்வியலுடைய அந்த பெருவெளியை எடுத்து காட்டுகின்ற விடயங்களாக இருக்கின்றன. இந்த தற்கால கவிதைகளிலே இலக்கியம் ஒரு சமூக பண்பாட்டு ஆவணமாக இருக்கிறது என்பதை இவ்வகையான உதாரணங்களோடு சொல்ல முடியும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த நாட்டாரியலில் இப்படி இருக்கிற போது அது கவிதையிலும் மிக ஆழமாக பதிந்திருக்கிறது. பொதுவாக இந்த இலக்கியம் என்று சொல்கிற போது அதற்கு வரைக்கல் விளக்கணம் சொல்வதிலே இன்னும் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கிறது. அல்லது அதுக்கு சரியான ஒரு வரை விளக்கணத்தை சொல்லுவதில் நாங்கள் மிக இலக்கிய சிந்தனையாளர்கள் மிக கச்சிதமாக அதனை முன்வைப்பதில் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய தீம் உண்மையிலே என்னை பொறுத்தவரையில் ஒரு சமூக ஆவணம். அதில் கணக்கு பயன்பாடுகள் இருக்கிறது. பொழுதுபோக்குக்காக செய்யலாம், ரசனைக்காக பார்க்கலாம், ஆர்வத்தை வளர்க்கலாம், எழுத்தறிவுகளை கொண்டு வரலாம் என்ற மாதிரியான பல விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த சோஷியல் கண்டாக்ஸ்ட், ஒரு சமூகத்தினுடைய இருப்பை அல்லது அதனுடைய விஷயங்களை அது கொண்டு வருவது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதற்கு நான் பேராசிரியர் நூமான் அவர்களுடைய ஒரு கவிதையை தான் நான் உதாரணமாக கொள்ள விரும்புகிறேன். இந்த எப்படி அது ஒரு சமூக ஆவணம் என்று நாங்கள் பார்ப்பதற்கு பேராசிரியர் நூமான் அவர்கள் ஒரு மார்க்சிய கவிஞர் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆனால் எனக்கு அதில் கருத்து வேறுபாடு உண்டு. ஒரு தூய்மையான ஒரு மார்க்சிய கவிஞர் என்று நான் அவரை கொள்வதில்லை. நூமான் சார் அவர்களும் தன்னை ஒரு மார்க்சியம் என்ற அடையாளத்துக்குள் இருந்து வெளியே வந்து சிந்திக்கின்ற ஒருவராகத்தான் அப்படித்தான் அவர் பார்ப்பார். அப்போ அவர் ஒரு கவிதை எழுதினார், காலி வீதியில் என்று ஒரு கவிதை எழுதினார். அப்போ அந்த காலி வீதியில் உங்களுக்கு தெரியும், பின்னேரமான பஸ்ஸுகள் ஏறிக்கொண்டால் இந்த பொம்பளை பிள்ளைகள் படுற பாடு, அந்த நெருக்கடிக்குள்ளே இப்போ கொஞ்சம் குறையென்றாலும் அந்த நாளிலே மிகவும் நெருக்கம். பஸ்கள் குறைந்த காலம், வேலையை விட்டு வருகிற பெண்கள் மிக அவஸ்தைப்பட்டுருந்தார். அதை வச்சு தான் அவர் அந்த காலி வீதியில் என்ற ஒரு பெண் அவஸ்தைப்பட்டு அடுத்த ஹோல்டில் இந்த அவஸ்தை தாங்க முடியாமல் இறங்கி நடந்து போகிறார் என்ற ஒரு கவிதை தச்சையில். ஒரு கவிஞன் கவிதை வர்றதுன்றது அப்படித்தான். கவிதையை நம்ம சொல்லி போட்டு கவிதை எழுத முடியாது. அப்போ அவர் எழுதின போது விமர்சகர்களிடத்திலே பெரிய ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. முன்வைத்ததில் முக்கியமானவர் மூப்போ அவர்கள்.
இப்போ சொன்னார், இப்படி ஒரு மார்க்சிய கவிஞர் இப்படி ஒரு காதல் கவிதையை எழுதலாமா என்று. அப்போ நோமான் மிக முக்கியமான விளக்கங்களை அவருடைய, நான் நினைக்கிறேன் அவருடைய கவிதை தொகுதி ஒன்றிலே அதனை சொல்கிறார். ஒரு கவிதை என்பது இன்னென்ன பொழுதுதான் வேணுமென்றதில்லை, இன்னென்ன விஷயங்களை மாத்திரம்தான் கொண்டு அது சமூகத்தினுடைய பல்வேறு விஷயங்களையும் பேசும், காதலை பேசும், சமூகத்தில் இருக்கிற பல்வேறு விஷயங்களையும் பேசும் என்ற விஷயங்களை அவர் கொண்டு வந்தார். அது ஒரு முக்கியமான விஷயம். கவிதை எதையுமே பேசும். அதில் ஒன்று தான் இந்த சமூக ஆவணமாக அமைகிற விஷயம் மிக முக்கியமானது. அது நான் பல கவிஞர்களே உதாரணமாக காட்ட முடியும். நாங்கள் முன்னமே ஒரு அமர்விலே பேசியிருக்கிறோம். இந்த சைனமு நாச்சியார் மான்மியத்தை பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற முதலாவது ஒரு நல்ல சமூக ஆவணம் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே. அவருடைய சைனமு நாச்சியார் மான்மியம் ஒரு முக்கியமான ஒரு ஆவணமாக, ஒரு சமூக ஆவணமாக கிழக்கு முஸ்லீம் சமூகத்திலே கிராமிய பெண்கள் என்ன செய்வார்கள். வெரி இன்ட்ரெஸ்டிங். எங்களை இதில் இருக்கிற சீட்டு கட்டுறதுன்ற விஷயம். இப்போ அது அது ரொம்ப அருகி போச்சு. அது சில ஆண்களுக்கு மத்தியில் ஆண்கள் சம்பந்தப்படுகிற ஒரு விஷயமாக அது ஆங்காங்கே நடைபெறுகிறதோடைய வேறு இடங்களில் அது இல்லை. தமிழர் சமூகத்திலே அது பெரும்பாலும் ஒரு வங்கி தொடர்பாடலாக தான் இருக்கும். ஆனால் எங்களோட ஆக்கள் உள்ளுக்கு கிராமங்களுக்குள்ளே இந்த இப்பயும் அது சில ஆசிரியர்களுக்குள்ளே இருக்கிறது, அப்படியான இதுகள் இருக்கிறது. கிளரிக்கல் அவங்க தங்களுக்குள்ளே உலகத்தில் இந்த சீட்டு வச்சு. ஆனால் அது அன்றும் பொம்பளைகளுக்குள்ளே எப்படி இருந்துச்சுன்றதை மிக அற்புதமாக பதிவு செய்ய. இப்போ அது இல்லை. அதுபோன்று எங்களுடைய திருமண முறை இப்போ அது இல்லை. இப்போ எங்களை திருமண முறை எல்லாம் இந்த கொழும்பு சைட்டில் எல்லாம் பார்க்க என்னென்னையெல்லாம் நடக்கிறது, எவ்வளவோ செலவு. ஆனால் அங்கே இருந்த அந்த பண்பாட்டு அம்சங்கள் எங்களுக்கு அதான் ஒரு ஆவணமாக இன்றைக்கும் இருக்குது. அதை பார்க்குறேன்டா அங்கே தான் பார்க்கலாம். அப்படி பார்க்குற போது அதிலிருந்து வளர்ந்து நாங்கள் நோமானுடைய கவிதைகளை சொல்லலாம். இந்த ஒரு சமூக ஆவணம் இன்றைக்கும் அது தமிழர்களுடைய பிரச்சனை என்று நாம் கருத முடியாது. இந்த யாழ்ப்பாண நூலக எரிப்பை அதை அவர் புத்தரின் படுகொலைன்னு சொன்னால் அது ஒரு சமூக ஆவணம். இன்றைக்கு அது சொல்கிறதுக்கு அதான் இருக்குது. அன்றைக்கு எல்லாரும் தூக்கி பிடிக்கிறது தான். அப்போ அதுபோல் அஷ்ரப் ஷாப்தீன் ஜெய்தூன் என்ற ஒன்றினார். முஸ்லீம் தமிழ் முரண்பாட்டினுடைய எங்களுக்கு இருக்கிற அந்த ஜெய்தூன் இல்லாமல் போகிறான். இப்போ நாங்கள் இனி ஒரு செய்தியினை விளக்க மாட்டோம் என்று சபதம் செய்கிறார் அஷ்ரப் ஷாப்தீன். இந்த இதெல்லாம் எங்கள் ஆவணம். அதுபோன்று எங்களுக்கு கிழக்கிலே எங்களுடைய சொற்கள், அதாவது நாங்கள் எங்களுடைய கிராமத்திலே பயன்படுத்துகிற சொற்கள், அது எங்களுடைய சமூகத்தினுடைய ஆவணம். இப்போ நாங்கள் அங்கே சொல்லுவோம், நல்ல மழை பெஞ்சா சொல்லுவோம் மழைப்பழம் என்று சொல்லுவோம். மழைப்பழம் ஒரு பாரம் இல்லாத பார்த்துவோம் சொல்லுவோம், இது காற்று கட்டி புலி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதை அல்லது நாங்கள் எங்களுக்கு உரிய சில ஊத்து பேச்சுகள் இருக்குது. அதை வெளியே சொல்கிற போது மிக அசிங்கமாக இருக்கும். ஆனால் எங்களுக்குள்ள சில நேரம் அது சரமாரியாக எங்கள்படி எங்கள் விளையாடைக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லிக்களி கவிதையாகி. அப்போ இந்த நான் சொல்கிற மழைப்பழம் காற்று காட்டி எல்லாம் பொன்னம்பலம் போன்றவர்களால், முருகையன் போன்றவர்களால் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டது. அப்போவும் நோமான் சார் தான் அதுக்கு விளக்கம் சொல்ல வருகிறார். இது எங்களோட கிராமியம், எங்களோட பண்பாடு. அப்போ இந்த சமூக ஆவணமாக திகழ்கிற விஷயம் இன்னும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஃபசில் காரியப்படுற ஒரு கவிதையில் வருகிறது. ஹலாலண்ட் ரொம்ப ஃபேமஸாக இந்த இலங்கையில் ஒரு காலகட்டத்தில் இந்த ஹலால் பிரச்சனை ரொம்ப இஷ்யூவாக இருந்துச்சு. அந்த பிரச்சனைகளை வச்சு தான் இப்போ எல்லோரும் அந்த அரசியல் செய்கிறாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு. அப்போ ஆனால் அந்த இஷ்யூவெல்லாம் வாரத்துக்கு முதல் தான் அவர் எழுதிக்கார். ஹலாலண்டா நம்ம எல்லாருக்கும் தெரிகிற விஷயம் சாப்பாட்டில் அந்த விலக்கப்பட்ட அந்த இறைச்சி ஹராம் என்பதும் அப்படி நாங்கள் தான் சொல்லி கொண்டிருக்கோம். ஆனால் இவர் ஒரு விஷயம் சொன்னார். அதாவது 2 வயல்வெளியில் அதுக்கு வரம்பு இருக்கிற இல்லை, வரம்பு மதில் இருக்கிற இல்லை, வேலி இருக்கிற இல்லை, வரம்பு தான் இருக்கும். அதுதான் பொது. 2 வயலுக்கு இடையில் மற்ற அல்ல வயலுக்கும் இருக்கும் பொதுவாக தான். இவர் நெல் வீசினோன்னா அவரை வளவுக்கு வரம்புக்குள்ளே போய்த்தரும். இவர் நெல் வீசினா இங்கே வந்துடும். பிறகு அது அவரை வளவுக்குள்ளே வளரும், இது இவரை வரவைக்குள்ளே வளரும். வளர்ந்து கதிராக பெரிய இதாக வந்துடும். ஆனால் எல்லாத்தையும் அறுத்தெடுத்துக்கு போகல அந்த வயக்காரன் யோசிக்கான், இவர் விதைச்சை நம்மடைக்க வந்துட்டாங்க. அப்போ அவர்கிட்ட போய் கேட்கார், நீங்கள் எப்படி, நீங்கள் வயல்காரர், இப்போ எல்லா வேலையும் முடிச்சு
இப்போ மெஷினரி சிஸ்டம் அப்போ அது இருக்கல, பறன் இதெல்லாம் முடிச்சு எடுத்து எவ்வளோ. அப்போ அதை எடுத்துகிட்டு நான் போப்புறேன், எல்லாத்தையும் பற்றி எடுத்து நீங்கள் முளை நெல் வீசுகிற போது எந்த வரம்புக்குள் வந்திருக்கலாம், நான் வீசுகிற போது உங்கள் வரம்புக்குள்ளும் வரலாம், ஆதலால் அவைகளை நீங்கள் ஹலால் சொல்ல வேண்டும் காக்கான்னு கேட்குறேன் பக்கத்து வயக்காரன். இதுதான் ஹலால். அப்போ இந்த கவிதையை பார்த்துட்டு இந்த பிரச்சனை வந்தபோது ஐலண்ட் பத்திரிகையில் பேராதனை பல்கலைக்கழக ஒரு ஆங்கிலத்துறை விரிவுரையாளர் அவ இதை ஹைலைட் பண்ணி இந்த விஷயத்தை எழுதுகிறார். ஃபசில் காரிப்பர் இந்த கவிதை ஹலால் என்ன, ஹலால் என்பது அங்கே ஒன்றும் இன ரீதியாக நாங்கள் தேடுகிற ஒரு சமாச்சாரம் அங்கே இல்லை. ஹலால் என்பது ஒரு மனுஷன் நேர்மையாக வாழ்கிறதுக்கு, யதார்த்தமாக வாழ்கிறதுக்கு காட்டப்பட்டிருக்கிற, இஸ்லாத்துக்கு ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு காட்டப்பட்டிருக்கிற, எல்லா விதத்திலும் படி பார்க்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் என்பதை சொல்கிறார். இது ஒரு அற்புதமான எங்களுடைய சமூக ஆவணம் இல்லையா? அதே கவிஞர் இன்னொரு கவிதை சொல்கிறார், இன ரீதியான பிரச்சனை இருக்குது எங்களுக்குள்ள. பக்கத்தூரில் தமிழூர், அடுத்த ஊர் முஸ்லீம் ஊர், ஆனால் நாங்கள் போகையில். அப்போ இவர் கவிதைகள் ஒன்று சொல்கிறார், துறை நீலாவணையும் கல்முனக்குடியையும் வச்சுக்கொண்டு பக்கத்து. அப்போ அங்கேருந்து ஒரு துளசி செடி எடுத்துக்கு வந்து இங்கே நாட்டுறார். அது முளைக்குது, அது மனிதரை பார்த்து பழித்தது. துறை நீலாவிலிருந்து ஒரு துளசி செடி கொண்டு வந்து கல்முனை குடிமண் இருக்கும், என் குடிமண்ணின் மண்ணை கிள்ளி அதனுள் வைத்தேன், அது வளர்ந்து சிரித்து வளர்ந்து மனிதரை பார்த்து பழித்தது. இந்த மனிதனை பார்த்து பழித்தது என்பது இந்த கவிதை மிக ஆழமாக உணர்த்துகிற பொருள் ஒரு முக்கியமான விஷயம். அது மிக எளிமையாக. இதுக்குள்ள நான் அங்காலையும் போய் கதைக்கு எனக்கு விருப்பம். இந்த கவிதைகளை பற்றி இன்றைக்கு இருக்கிற அடிப்படைகளை பார்த்து கொண்டு இந்த கவிதைகளை ஒரு இரண்மை உலகுக்குள்ளே வச்சு கொண்டு பேச முற்படுகிறவர்கள் தான் கவிதைன்னு சொல்கிறது. இதை பாருங்கள், எவ்வளவு காலம் போனாலும் இந்த அப்துல் காதருடைய இந்த ஆவணம் அதுமான நாங்கள் வேறொன்றை சொல்லி அதுக்குள்ளே இந்த கவிதை இப்போ வர்ற கவிதையை வச்சு நாம் இன்னும் 20 வருஷத்துக்கு போது கதைக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இருக்க மாட்டோம். அது ஏதோ ஒன்று தேவை எங்களுக்கு கதைக்கிறதுக்கு. அது சங்க கவிதையை அடுத்து நீங்கள் பார்க்கலாம். அழகியல் இருக்கும் ஒரு புறம், ஆனால் அழகியலுக்குள்ளே ஒரு செய்தி இருக்கு, ஒரு விஷயம் இருக்கும். அவன் காதில் எப்படி செய்தான், ஒழுக்கத்தை எப்படி செய்தான், உணவு எப்படி செய்தான், ஒருவனோட உறவை எப்படி கொண்டான், அவனுடைய ஏக்கங்கம், பாவம், பரிதாபம், போரின் விளைவுகள், அறத்தினுடைய ஒழுக்கத்தினுடைய செய்திகள் எல்லாம். அதே போன்று இந்த கவிதைகளில் நான் ஒரு 3 கவிஞர்கள், முக்கியமான கவிஞர்களைத்தான் நான் உங்களுக்கு உதாரணமாக 4 கவிஞர்கள் நீங்கள் நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இவ்வளவு தூரம் ஒரு சமூகத்தினுடைய வரலாற்றை ஒரு காலகட்ட துளசி என்பது, துளசி தமிழ் சமூகத்துக்கு மத்தியிலே ஒரு வணங்கு பொருளாக, ஒரு தெய்வீக குணாம்சங்கள் நிறைந்த விஷயமாக பார்ப்பார்கள். தமிழர்களும் முஸ்லீம்களும் அதனை ஒரு மருத்துவ குணாம்சமாக பார்ப்பார்கள். ஒரு ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு சாமான். அந்த ட்ரீட் பண்ணக்கூடிய சாமானை இந்த மனித பிரச்சனைக்கு ஒரு ட்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு குறியீடாக வச்சுக்கொண்டு மிக அற்புதமாக செய்திருக்கிறார். அது மாதிரி இந்த ஹலால் என்ற கவிதை ஒரு காலகட்ட பிரச்சனைக்கு தீர்வு அமைய சொல்ல வந்து வெளிக்கிற விஷயம். நீங்கள் இந்த சோப்புக்கு மட்டும் உணவுக்கு மட்டும் போட்டு கடைகளில் மட்டும் வைக்கிற ஒரு விஷயமாக ஹலாலை நீங்கள் வியாக்கியானம் பண்ண வேணாம். அது இப்படி உணர்வுகளோடு கலந்து, ஒருமைப்பாட்டோடு கலந்து, ஒழுக்கத்தோடு கலந்து, அறத்தோடு கலந்திருக்கிற ஒரு செய்தி என்பதை ஃபசில் காரிப்பர் எவ்வளவு அற்புதமாக சொன்னார். உண்மையில் சுவாரஸ்யமாக இலக்கிய கவிதை உதாரணங்களோடு நீங்கள் பேசிக்கொண்டு போகின்ற போது, கேட்டுக்கொண்டிருக்கின்ற போதே நேயர்களுக்கும் ஒரு இனிய அனுபவமாக அது அமைகின்றது. பேராசிரியர் அவர்களே, இலக்கியம் என்பதனுடைய உரைபொருளாக தேங்கி நிற்பதுவே சமூகம் என்று சொல்லப்படுகின்ற விடயம்தான். அதனால் தான் நாம் இலக்கியங்களை ஒரு சமூக பண்பாட்டு ஆவணமாக நாங்கள் பார்த்து வருகிறோம் என்பதற்கு நீங்கள் நிறையவே உதாரணங்கள் சொன்னீர்கள். நாங்கள் இலக்கியம் என்று வருகின்ற போது கவிதையின் மட்டும் இந்த உதாரணங்களை பார்க்க முடியாது. சிறுகதை, நாவல் இவற்றெல்லாம் அந்த உதாரணங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நிறையவே ஈழத்தை பொறுத்தவரையில், முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரையில் நிறைய அதனுடைய பண்பாட்டு அம்சங்களோடு இணைந்ததான பாத்திர படைப்பாக்கங்களோடு கொண்ட கதைகள் இருக்கின்றன. சிறுகதைகளிலே எப்படி இந்த ஒரு இலக்கிய ஆவணமாக சமூகத்தை கொண்டிருக்கின்றவையாக கதைகளை நாங்கள் பார்க்கலாம். நாம் இவ்வளவு ஆழமாக கவிதைகளை பேச முடியும் என்றால் அதை விட ஆழமாக சிறுகதைகளை பேச, என்னென்றால் அது கதை தான், அது அந்த சமூகத்தின் கதை தான். பெரும்பாலான கவிஞர்களை நாம் எடுத்துக்கொண்டால் நம்மளோட சிறுகதை பாரம்பரியத்திலே நாங்கள் முதல்வராக பார்க்கிற பித்தன்,
KM ஷா என்றவர் மட்டக்களப்பை சேர்ந்தவர். அவருடைய கதைகள் பித்தன் கதைகள் என்ற தொகுதியாக வந்தது. அதில் இருக்கிற எல்லா கதையும் அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த அந்த சமூகத்தினுடைய கதை. அது ஒன்றில் விதவையாக இருக்கும், அல்லது அநீதி இழைக்கப்படுற பெண்ணாக இருக்கும், அல்லது பாலியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கும், இவ்வாறு அல்லது கடன்களால் சம்பந்தப்படுகிற ஒரு பிரச்சனையாக இருக்கும். இப்படி அந்த சமூகத்திலே இருக்கிற அதே பாத்திரங்களை கொண்டு செய்தார். அதுபோல தான் நாங்கள் பிறகு பார்க்கிற மருதூர் கொத்தன் என்று சொல்கிறவர், மருதூர் கொத்தன் கதைகள் என்ற பேரில் வந்து ஆனாசான அப்துல் சமதின் கதைகள் என்று வந்திருக்கு, வை அகமதுடைய கதைகள் வந்திருக்கு. அண்மையில் நம்ம எல்லாருக்கும் அறிஞ்சிருப்பார்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் பாடப்புத்தகத்தில் ஓட்டமாவுடைய அரஃபாத் என்று வந்திருக்கிறது. எல்லாத்தையும் பாருங்கள், இந்த சமூகத்தினுடைய வரவுகள் பண்பார்ந்த அம்சங்கள். அரஃபாத் அதனுடைய மூத்தம்மா கதையில் மிக அற்புதமாக அந்த சமூகம் எப்படி அதுக்குள்ளே வாழ்ந்திருக்கிறது, அந்த பாரம்பரிய ஒழுங்குமுறைக்குள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், மரபுகள் எப்படி எங்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது என்ற செய்திகளை மிக அற்புதமாக சொல்கிறார். அப்போ இந்த கதைகள் ஒவ்வொரு கதைகள் நீங்கள் நம்மளோட கதைஞர்கள் எல்லாரும் செய்திருக்கிற பெரும்பாலான கதைகள் இப்போ தான் கொஞ்சம் நவீன சிறுகதைகள் என்று இப்போ நௌஷாடாக்களெல்லாம் பார்க்கிற போது, MM நௌஷாட் என்று இவர்களெல்லாம் பார்க்கிற போது கொஞ்சம் அது விலகி சென்று இந்த நவீனத்தோட மிக ஒட்டி போனாலும் உள்ளாந்த ரீதியாக அதுக்குள்ளே எங்களோட பிரச்சனைகள் இருக்குது. அது ஒரு எங்களோட ஒரு சமூகம் என்று இல்லாமல் பொதுமைப்படுத்தப்பட்டதாக சில நேரம் அப்படியானவர்கள் பேசியிருக்காங்க. அதை நான் சில விலகலுக்காக நான் அதனை குறிப்பிடுகிறேன். ஆனால் அதே நேரம் RM நௌஷாட் என்று தீரன் என்ற ஒருவர், அவங்களோட கதையெல்லாம் அதே ஸ்டைலாக வருகிறது. அப்படியான கதைகளை அது வெறுமனே எங்களோட கதைகள் சார்ந்தது தான். தீரண்ட கதைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது மிகப்பெரிய ஒரு சமூக ஆவணம். எங்களுக்கு கணக்கு பிரச்சனை இருக்கிறது. அதாவது தமிழ் முஸ்லீம் நாவலையும் வைத்துக்கொண்டு பார்க்க முடியும். ஆமாம், நாவல்லே இன்னும் நம்ம அதை சொல்லலை. நம்ம நாவல்லே ஒரு விஷயம், ஆனால் கதையில் நாம் எடுத்துக்கொண்டால் அந்நேரம் எங்களுக்கு இருந்த பிரச்சனைகள், அதாவது இந்த நான் வேறு விதமாக கதைக்க வேணும் போல கிடக்கிறது என்னென்றால், எங்களுடைய தமிழ் முஸ்லீம் பிரச்சனையிலே ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருந்தது இந்த ஊர்காவல் படையென்று ஒரு குழுவினர்கள் இருந்தார்கள். அவர்கள் தமிழ் சமூகத்தோடு முரண்பட்டதாக பார்த்த ஒரு விஷயம் இருக்கிறது. அதனுடைய உண்மைகளை அவருடைய கதைகள் வெளியே கொண்டு வந்தது. அதே நேரம் தமிழ் சிங்கள அதிகாரிகள் முஸ்லீம் மக்களுக்கு மத்தியில் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற கதைகளை தீரன் வெளியே கொண்டு வந்தது. இதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட். இப்போ நம்ம அதை ப்ரூவ் பண்ண போகணும் என்றால் அது ஒரு டாக்குமெண்ட். வெளிநாடுகளில் புகலிடத்தில் இருக்கிற சில தமிழ் சிறுகதையாளர்கள் எங்களுடைய கதைகளை திரிவுபடுத்தி எழுதுகிறார்கள், இந்த தமிழ் முஸ்லீம் பிரச்சனைகளை. அதற்கு நான் ஆங்கை பண்ண வேண்டும் என்றால் சக்கரவர்த்தி முதலானவர்களும் திரிவுபடுத்தி எழுதிய சில கதைகள், சில பிரச்சனைகள் இருக்குது எங்களுக்கு. நான் வெளிப்படையாக பேச விரும்புகிறேன். ஆனால் அதில் இருக்கிற ஆர்கியூமெண்ட்டுக்கு பதில் எங்களோட சிறுகதைகளுக்குள்ளே இருக்குது. எங்களோட ஆக்கள் நௌஷாட் செய்திருக்கு நிறைய சிறுகதை. அதை நாங்கள் உரிய இடங்களுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்படியான விஷயங்களாகவே எவ்வளவு தூரம் இந்த இலக்கியம் எங்களுக்கு ஆவணமாமே. நான் அந்த கவிதைகளை பற்றி சொல்ல மறந்துட்டேன். அது உங்களுக்கு ஒரு அசௌகரியமாக இருக்கும் நான் கதைக்கிற விஷயம். முல்லை முஷ்ரிபாவனுடைய யாழாசி முதலானவர்களுடைய கவிதைகள், ஒரு சமூகம், ஒரு பிரதேசத்திலிருந்து விரட்டப்பட்ட சமூகம், அதனுடைய ஆவணத்தை நாங்கள் தேடி போய் புரியலாது. அங்கே இங்கே குறிப்புகளை எழுதணும். ஆனால் ஒவ்வொரு கவிதையும் அவர்களுடையது அந்த பிரச்சனையை வடிவாக ஆவணப்படுத்தி வச்சிருக்கு. என்னென்ன ரீதியாக அவர்கள் இழந்தார்கள் என்பதை ஆவணப்படுத்தி வச்சு. ஜுனைதா ஷரீஃப் ஒரு கதை எழுதியிருக்கிறார், சூன்யம் என்று நினைக்கிறார். அந்த கதையிலே அற்புதமாக வடக்கிலிருந்து எப்படி முஸ்லீம்கள் இடம்பெயர்ந்து வந்தீங்க நாம் வேறொன்றில் பார்க்கலாம். எனக்கு அதை பார்த்தபோது தூரத்து பச்சை கோயிலா மகேந்திரன் ஞாபகம் வந்தது. எப்படி இந்தியாவிலிருந்து மலையகத்துக்கு எப்படி வந்து சேர்ந்தது இந்த சமூகம், அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து. அதே போன்று இவர் சொல்கிறார், மலையகத்தை யாழ்ப்பாணத்திலிருந்து வடபுலத்திலிருந்து எப்படி புத்தளம் முதலான பிரதேசங்களுக்கு நமது சகோதரர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்ற கதைச்சில். இதெல்லாம் பெரிய ஒரு ஆவணம். நாம் அங்கே தேவையில்லை. ஆய்வுகள் செய்பவர்களுக்கு இப்படியான தலைப்புகளில் நீங்கள் பார்க்க வேணுமெண்டா நமக்குள்ளே நமது ஒரு காலத்தில் தான் நமக்கு அந்த வெற்றிடம் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. நமது கதையாளர்கள், நமது கவிஞர்கள், நமது புனைகதையாளர்கள் நிறைய செய்து வைத்திருக்கிறார்கள். அவை அத்தனையும் முஸ்லிம்களுடைய சமூக ஆவணமாக அமைகிறது. இவைகள் ஆய்வு செய்யப்பட வேண்டிய
முக்கியமான விஷயம் என்று நினைக்கிறேன். மிக முக்கியமான ஒரு தொடுபுள்ளியையும் இங்கே குறிப்பிட்டிருக்கின்ற பேராசிரியர்களே, நமது ஆய்வின் போது கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. நமது இலக்கியங்கள் வெறுமனே கற்பனைக்காக, நயத்துக்காக, ரசனைக்காக எழுதப்படுகின்றனவா, அவற்றையும் தாண்டி சமூக பண்பாட்டினுடைய ஆவணங்களாக இவை இருக்கின்றனவா என்று பார்க்கிறது என்று வருகின்ற போது கட்டாயமாக சமூக பண்பாட்டு ஆவணமாக இலக்கியங்கள் இருக்கின்றன என்பது பார்க்கப்பட வேண்டும். ஆகவே பல்கலைக்கழக ரீதியிலும் ஆய்வு ரீதியிலும் இந்த ஆய்வு மாநாடுகளிலும் வாசிக்கப்படுகின்ற கட்டுரைகளிலே தேடல்களிலே இவை இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை இங்கு குறிப்பிட்டீர்கள். பிறைவழியினுடைய நேர கட்டுமானங்களை அவதானத்தில் கொண்டு நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டதிலிருந்து 2 கேள்விகள் என்னிடம் இருக்கின்றன. நவீன இலக்கியங்களில் அல்லது இந்த பின்னவீன இலக்கியம் என்று சொல்கின்றார்கள், அப்படி வருகின்ற போது எங்களிடம் இந்த சமூக இலக்கியம் என்கின்ற நாங்கள் இதுவரைக்கும் கருத்து வந்த விடயங்கள் அடிப்படையாக கொண்ட இலக்கியங்கள் சமூக ஆவணமாக வெளிப்படுகின்றனவா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இன்னும் ஒன்று வாய்மொழி இலக்கியங்கள் என்று வருகின்ற போது இன்று வாய்மொழி இலக்கியங்கள் என்கின்ற அந்த கனதியான விடயங்கள் இந்த இளைய சந்ததி மத்தியிலே, புதிய தலைமுறை மத்தியிலே இந்த இடத்தில் உள்வாங்கப்படுகிறது, அது மறக்கப்படுகிறதா, அல்ல அதனுடைய அந்த பண்பாட்டு பெருமானங்கள் கதையாடப்படவில்லையா என்கின்ற கேள்வி எல்லாமே இருக்கின்றது. இவை பற்றியும் நாங்கள் பேச வேண்டிய நேரம் இருக்கிறது, பேச வேண்டிய தேவை இருக்கின்றது. இருந்தாலும் கூட பிறைவழி நிகழ்ச்சியினுடைய நேர அவகாசத்தை கருத்திலே கொண்டு பேராசிரியர் அவர்களே மிக சுவாரஸ்யமாகவும் உணர்வுபூர்வமாகவும் உதாரணங்கள் அடிப்படையில் பல்வேறுபட்ட விடயங்களை எடுத்து கூறினீர்கள். குறிப்பாக வாய்மொழி இலக்கிய பாரம்பரியத்திலிருந்து நாங்கள் இருந்து வருகின்ற நவீன இலக்கியம் வரைக்கும் ஒரு சமூக பெருமான அடையாளமாக, பண்பாட்டு ஆவணமாக இலக்கியங்கள் இருக்கின்றது என்பதற்கான மிக அழகிய உதாரணங்களை குறிப்பிட்டீர்கள். பிறைவழி நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்லது நேயர்களே, பிறைவழி நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்கின்றோம். மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் நிச்சயமாக பேராசிரியர்களை அழைத்து நாங்கள் இது தொடர்பாக இன்னும் ஆழமாக கதையாட இருக்கின்றோம். பிரதி ஞாயிறுகளில் மாலை 5 மணிக்கு நீங்கள் பிறை டிவியின் ஊடாக பிறைவழி நிகழ்ச்சியை எதிர்பாருங்கள். உங்கள் இதயங்களோடு பிறைவழியின் பிரகாசத்தை நாங்கள் பேச வருகின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.